يا رسول الله انظر حالنا يا حبيب الله اسمع قالنا إنني في بحر هم مغرق. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد. قد قال الله تبارك وتعالى في كلامه القديم الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: إنما بعثت معلما. صدق رسول الله صلى الله عليه وسلم. பெருகி வரும் கருணையினால் பேருலகை காத்தருளும் எல்லாம் உள்ள அல்லாஹ் ஒருவனுக்கு கோடான கோடி புகழ். சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், ஈருலகத்தின் தலைவர், இப்பிரபஞ்சத்தின் பேரொளி, கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் அடிச்சுவடுகளை அடிபற்றி வாழ்ந்த அன்னவர்களது உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅத் தாபியீன்கள், நாதாக்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இந்த ஜும்ஆவுடைய அவையிலே கடமையான வணக்கங்களை நிறைவேற்ற அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரும் இது உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி என்பது ஆசிரியர்களுக்கான தினம். உலகளாவிய அளவிலே ஆசிரியர்கள் தினமாக செப்டம்பர் 5ஆம் தேதி அன்று நிர்ணயிக்கப்பட்டு அதிலே கொண்டாடப்பட்டு வருகிறது. கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய பார்வையில் ஆசிரியர் என்பவர் யார், அவர் செய்யக்கூடிய பணி எப்படிப்பட்டது என்பதை நாம் கொஞ்சம் பார்க்க வேண்டும். பெருமக்களே, ஆசிரியர் என்பவர் ஒரு ஆன்மீக தந்தை. தந்தை என்றால் நாம் உருவாகுவதற்கு காரணமாக இருந்தவர் தந்தை என்று சொல்கிறோம். இரத்த பந்த உறவுகள் உருவாகுவதற்கு காரணமாக அமைந்தவர் தந்தை என்று நாம் சொல்கிறோம். அடுத்ததாக ஆசிரியரை ஆசிரியர் தந்தை என்று நாம் சொல்கிறோம். இரண்டு தந்தைக்கும் ஒரு வேறுபாடு என்ன என்று சொன்னால், முதல் தந்தை நம்முடைய படைப்புக்கு காரணமாக இருந்தவர். இரண்டாவது தந்தை நம்முடைய ஆற்றலுக்கு, கல்விக்கு காரணமாக இருந்தவர். நாம் உருவாகுவதற்கு காரணமாக இருந்தவர் நம்மை பெற்றெடுத்த தந்தை, முதல் தந்தை. இரண்டாவது தந்தை நம்முடைய கல்விக்கு, நம்முடைய ஞானத்திற்கு, நம்முடைய ஒழுக்கத்திற்கு, நம்முடைய பண்பாட்டிற்கு, நம்முடைய கல்வி தரத்திற்கு, ஆற்றலுக்கு காரணமாக அமைந்தவர் ஆசிரியர் தந்தை.
எனவே தான் அவரை குறித்து சொல்கிற போது ஆசிரியர் தந்தை அவர் ஒரு சாதாரண தந்தை அல்ல, இரண்டாவது தந்தை என்பதை சொல்வதை பார்க்கிலும் அவர் ஒரு ஆன்மீக தந்தை என்று சொல்லலாம். எனவே தான் இந்த சிறப்பை அவர் உள்ளடக்கியதன் காரணமாகத்தான் மக்களால் பொறாமைப்படுவதற்கும் அவர் காரணமாக இருக்கிறார். பிறரால் பொறாமைப்படத்தக்க ஒரு ஆலிம், ஒரு ஆசிரியர் இருக்கிறார். அவருடைய செயல்பாடுகள், அவருடைய பணிகள், அவருடைய அந்த கோட்பாடுகள், அவருடைய செயல்பாடுகள், இது அனைத்தும் மக்களுடைய பார்வைக்கு பொறாமைப்பட வைக்கிறது. பொறாமைப்படுவதற்கு அவர் தகுதியானவர். புகாரியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நபிமொழி ஒன்று வரும். பெருமானார் சொன்னார்கள், பொறாமை என்பது ஒரு மனிதனுக்கு அறவே கூடாது. பொறாமை என்பது ஒரு மனிதனை முழுமையாக அழித்துவிடும். மனிதனை அழிக்கக்கூடிய காரியங்களில் ஒன்று பொறாமை. ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடாத பண்புகளில் ஒன்று பொறாமை என்று சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு பேருடைய விஷயத்தில் பொறாமைப்படுவது என்பது கூடும் என்று சொன்னார்கள். ஒருவர், அவருக்கு அல்லாஹ் பணங்காசுகளை கொடுத்திருக்கிறான், பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான். அந்த பொருளாதாரத்தை வைத்துக் கொண்டு அவர் இறை வழியில் செலவு செய்கிறார், நல்ல காரியங்களில் அவர் செலவு செய்கிறார். இவரை பார்த்து பொறாமைப்படுவதற்கு அனுமதி உண்டு. இரண்டாவதாக சொன்னார்கள், அடுத்து ஒருவருக்கு அல்லாஹ் கல்வி ஞானத்தை கொடுத்திருக்கிறான். அந்த கல்வி ஞானத்தை வைத்து அவர் பிறருக்கு தீன் சேவைகளை செய்கிறார், பிறருக்கு ஒழுக்கத்தை கற்பிக்கிறார். அந்த கல்வியால் பிறருடைய அந்தஸ்தை உயர்த்துகிறார் என்று சொன்னால், அந்த கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டு அதை அமல் செய்கிறாரே, அவரை பார்த்தும் பொறாமைப்படுவதற்கு மார்க்கத்தில் இடம் உண்டு. இந்த இரண்டு பேருடைய பொறாமையை தவிர மற்ற யாருடைய விஷயத்திலும் எதற்காக வேண்டியும் பொறாமைப்படக்கூடாது என்று அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். இந்த இரண்டு பொறாமையும் அது பொறாமை அல்ல. மற்றவர்களை பார்த்து நாம் பொறாமைப்படுவது அது பொறாமை, அது கூடாத பொறாமை. ஆனால் இரண்டு நபர்களை பார்த்து நாம் பொறாமைப்படுகிற போது அது பொறாமையாக அமையாது. காரணம் என்னன்னா, ஒரு மனிதர் நினைக்கிறார், இவருக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான், இந்த பொருளாதாரத்தை வைத்துக் கொண்டு இவர் இறை வழியில் செலவு செய்கிறார், ஆகுமான காரியங்களில் செலவு செய்கிறார். எனவே இவரை போன்று நான் செலவு செய்ய வேண்டும். இவருக்கு அல்லாஹ் எந்த அளவிற்கு பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறாரோ அது போன்று எனக்கும் அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுக்க வேண்டும். இவர் எப்படி நல்வழியில் அந்த பணங்காசுகளை வைத்து செலவு செய்கிறாரோ அதே போன்று நானும் நல்வழியில் இறை பாதையில் அந்த பொருளாதாரத்தை செலவு செய்ய வேண்டும் என்ற எண்ணம், அவரை போன்று நான் ஆக வேண்டும் என்ற எண்ணம் ஒருவருடைய உள்ளத்திலே உதயமாகிற போது, அந்த எண்ணம் ஏற்படுகிற போது அது பொறாமையாக அமையாது என்று சொன்னார்கள். அதே போல ஒருவருக்கு அல்லாஹ் கல்வி ஞானத்தை கொடுத்திருக்கிறார், அந்த கல்வி ஞானத்தை வைத்து மக்களுக்கு பிரயோஜனமான கல்விகளை அவர் போதிக்கிறார், ஒழுக்கத்தை போதிக்கிறார், குர்ஆனுடைய கல்வியை போதிக்கிறார், அதை வைத்து அமல் செய்கிறார், பிறரையும் அமல் செய்ய வைக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு பண்பு, மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஒருவர் நினைக்கிறார், இவர் செய்ய வேண்டிய காரியம் நான் செய்ய வேண்டும், இவர் ஆலிமாக இருக்கிறார், நானும் இவரை போன்று ஆலிமாக வேண்டும், இவர் தீன் பணி செய்கிறார், இவரை போன்று நானும் தீன் பணி செய்ய வேண்டும், இவர் பிறருக்கு கல்வியை எடுத்து இயம்புகிறார், நானும் கல்வியை பிறருக்கு சொல்லித்தர வேண்டும், இவரை போன்று நான் ஆக வேண்டும் என்று ஒருவர் ஆசைப்பட்டால் அது பொறாமைதான். ஆனால் பொறாமையாக அது கருதப்படாது. அவரை போன்று நான் ஆக வேண்டும் என்ற ஒரு ஆசை இது மார்க்கத்திலே கூடும். அப்படியானால் ஒரு ஆலிம் என்பவர் அவருடைய செயல்பாடுகள், அவர் கற்றிருக்கக்கூடிய
கல்வி, அவர் செய்யக்கூடிய தீன் பணி, அவர் செய்யக்கூடிய ஆசிரியர் பணி என்பது மக்களால் பொறாமைப்பட வைக்கிறது. பொறாமைப்படுவதற்கும் அது ஹலால் என்று சொல்கிறது. பெருமக்களே, ஒரு விஷயத்தை நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த ஆசிரியர் பணி என்பது எங்கிருந்து தொடங்கியது? ஆசிரியர் என்பது எங்கிருந்து தொடங்கியது என்று சொன்னால், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனில் முதலில் தன்னை இந்த சமூகத்திற்கு, இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்கிற போது தன்னை ஆசிரியர் என்று அறிமுகம் செய்கிறார். நீங்கள் சூரத்துல் பக்ராவை எடுத்து பாருங்கள். அதிலே ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்வான், நான் ஆதத்தை படைத்தேன் என்று சொன்னவன் ஆதத்திற்கு எல்லாவற்றையும் கற்று தந்தேன் என்று சொல்கிறார். வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா, ஆதத்திற்கு எல்லா பெயர்களையும், அந்த பெயர்களுடைய காரணங்களையும், அந்த பெயர்களுடைய தன்மைகளையும் எல்லாவற்றையும் கற்று தந்தோம் என்று முதலாக தன்னை அறிமுகம் செய்கிற போது நான் ஆசிரியர் என்று அறிமுகம் செய்கிறார். அப்படியானால் முதலில் ஆசிரியன் அல்லாஹ், முதல் மாணவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இப்ப இந்த ஆசிரியர் மாணவர் என்ற தொடர்பு என்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இந்த இருவரின் மூலமாக இந்த சமூகத்திற்கு கியாமத் நாள் வரையிலும் இந்த ஆசிரியர் மாணவர் என்ற தொடர்பு, இந்த உறவு நீடித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, சூரத் ரஹ்மானை நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் அதனுடைய ஆரம்பத்திலே ஆரம்பிக்கிற போது இப்படிதான் ஆரம்பிப்பான், அர் ரஹ்மான். அர் ரஹ்மான், ரஹ்மான் என்றால் யார் தெரியுமா? ரஹ்மான் அல்லாஹ் தன்னை அறிமுகம் செய்கிறான். ரஹ்மான் அருளாளன். அருளாளன் அவன் யார் தெரியுமா? அல்லமல் குர்ஆன், குர்ஆனை கற்றுத்தந்தான். அல்லம கற்றுத்தந்தான் என்பதை என்ற வார்த்தையை கொண்டு அல்லாஹ் தன்னை அறிமுகம் செய்கிறான். நான் யார் தெரியுமா? நான் ஆசிரியர் என்று அல்லாஹ் தன்னை அறிமுகம் செய்கிறான். ஹலக்கல் இன்சான், மனிதனை படைத்தான். அல்லமஹுல் பயான், குர்ஆனுடைய விளக்கத்தை கற்றுத்தந்தான் என்று அல்லாஹ் தன்னை ஆசிரியனாக, முதல் ஆசிரியனாக தன்னை அறிமுகம் செய்கிறார். சூரத்துல் இக்ராவை நீங்கள் எடுத்து பாருங்கள். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், ஹலக்கல் இன்சான மின் அலக், இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம். அல்லாஹ் சங்கையானவன், கண்ணியமானவன் என்று சொல்லி அல்லதி அல்லம பில் கலம், அவன்தான் எழுதுகோலை கற்றுத்தந்தான். மனிதனுக்கு எழுதுவதற்கு எழுதுகோலை கற்றுத்தந்தவன் அல்லாஹ். அல்லமல் இன்சான மாலம் யஅலம், மனிதன் எதையெல்லாம் தெரியாமல் இருந்தானோ எல்லாவற்றையும் கற்றுத்தந்தான் என்று அல்லாஹ் குர்ஆனில் தன்னை இந்த சமூகத்திற்கு, இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்கிற போது நான் ஒரு ஆசிரியன் என்று அறிமுகம் செய்கிறான். அப்படியானால் ஆசிரியர் என்பதும், ஆசிரியர் பணி என்பதும் மகத்தானது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் இந்த குர்ஆனின் வசனங்களின் மூலமாக ஆசிரியர் பணியினுடைய மகத்துவத்தையும், ஆசிரியர்கள் யார் என்ற அந்த ஒரு மாண்பையும் குறித்து சொல்கிறார். பெருமக்களே, முதல் ஆசிரியன் அல்லாஹ், முதல் மாணவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அதற்கு அடுத்ததாக வந்த எல்லா நபிமார்களும், கிட்டத்தட்ட 1,24,000 நபிமார்களும் இந்த உலகத்திற்கு வந்தது ஆசிரியர்களாக வந்தார்கள். குறிப்பாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்கள் உட்பட ஆசிரியராகத்தான் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டார்கள். அதை அவர்களே சொல்லியிருக்கிறார்கள், இன்னமா புஇஸ்து முஅல்லிமா, நான் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டதெல்லாம் ஆசிரியராக அனுப்பப்பட்டேன் என்றார்கள். மார்க்கம் என்பது வகுப்பறையில் தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. மார்க்கம் என்பது வகுப்பறையில் தான் முடிவு செய்யப்படுகிறது. அப்படியானால் மார்க்கத்தை இந்த சமூகத்திற்கு சமர்ப்பித்தவர்கள், இந்த சமூகத்தை மார்க்கத்தில் நிலைபெற செய்தவர்கள், மார்க்கத்தை போதித்தவர்கள், புடம் போட்ட தங்கங்களாக உருவாக்கியவர்கள் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தலை சிறந்த ஒரு ஆசிரியர், தலை சிறந்த ஒரு ஆசிரியர். அந்த தலை சிறந்த ஆசிரியருக்கு 1,24,000 மாணவர்கள் யார்? தலை சிறந்த ஆசிரியர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களால் புடம் போடப்பட்ட தங்கத்தை போன்று மின்னி பேரொளியால் ஜொலித்த 1,24,000 மாணவர்கள் யார்? சஹாபாக்கள்.
இந்த 1,24,000 சஹாபாக்களும் யாரிடத்திலே பயின்றவர்கள்? ரசூலுல்லாஹ்விடத்திலே பயின்றவர்கள், ரசூலுல்லாஹ்வின் பாசறையில் வளர்ந்தவர்கள் சஹாபாக்கள். அப்படியானால் ஆசிரியர் பணியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்து விளங்கினார்கள். ஆசிரியராகவும் ஆசிரியருடைய மகத்துவத்தையும் ஆசிரியர் பணியினுடைய மகத்துவத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எடுத்து எம்புகிறார்கள். ஒரு ஆசிரியர் என்பவர் யார்? அவரை குறித்து சொல்லும் போது அவர் ஒரு டாக்டர் மாதிரி. ஆசிரியர் என்பவர் ஒரு டாக்டர் மாதிரி. டாக்டர் எப்படி வரக்கூடிய பேஷண்ட் எல்லாம் ஃபேஸ் பண்றாரோ, ஒரு நாளைக்கு 500 பேஷண்ட் வராங்க, 1000 பேஷண்ட் வராங்கன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வியாதி இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும். ஒருத்தங்களுக்கு தலைவலி, ஒருத்தங்களுக்கு ஜுரம், ஒருத்தங்களுக்கு வயிற்று வலி, ஒருத்தங்களுக்கு சுகரு. இப்படி ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு குணத்துல வருவாங்க, ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு பிரச்சனைகள்ல வருவாங்க. எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஃபேஸ் பண்ண முடியாது, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அவர் மருந்து கொடுக்க முடியாது. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி அணுகி ஒவ்வொருத்தங்களுக்கும் வெவ்வேறான மருந்துகளை அவர் கொடுப்பார். யாருக்கு எப்படி அவங்களுக்கு மருந்து கொடுத்தா, யாரை எப்படி அணுகுனா அவங்களுடைய நோய் சரியாகும் என்று டாக்டருக்கு தெரியும். அது போன்று ஒரு நாளைக்கு 500 பேர் வர்றாங்க, 1000 பேர் வர்றாங்கன்னா ஒரு ஆளாக இருக்கக்கூடிய டாக்டர் 1000 பேருடைய 1000 பிரச்சனைகளையும் அந்தந்த கோணத்திலே அந்தந்த விதத்திலே அணுகி அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான சொல்யூஷனை கொடுக்கிறார். அவர் தான் டாக்டர். ஆசிரியரும் அப்படிதான். ஆசிரியருடைய அந்த சபையில மாணவர்கள் வர்றாங்கன்னா, ஒரு 100 மாணவர்கள் வர்றாங்க, ஒரு 50 மாணவர்கள் வர்றாங்க, ஒரு 500 மாணவர்கள் வர்றாங்கன்னா எல்லா மாணவனும் ஒரே மாதிரி இருக்க மாட்டான். ஒருத்தர் நல்லா படிச்சவனும் இருப்பான், ஒருத்தர் மீடியமா படிச்சவனும் இருப்பான், ஒருத்தர் ஒண்ணுமே தெரியாதவனும் இருப்பான், ஒருத்தர் நம்ம என்ன சொன்னாலும் மண்டையில ஏத்திக்க மாட்டான், அந்த மாதிரி இருப்பான். சில மாணவர்கள் இருக்கிறாங்க நம்மை விட நல்லா திறமை வாய்ந்தவர்களா இருப்பாங்க. கல்வி தரத்துல ஒரு விஷயத்தை சொன்னா டப்புன்னு பிடிச்சிக்குவாங்க, ஜெட்டு மாதிரி. அந்த மாதிரி பிடிச்சிக்கிற மாணவர்கள் இருக்கிறாங்க. சில பேர் என்ன சொன்னாலும் மண்டையிலே ஏறாது, நீங்க என்ன சொல்றீங்கன்னு விளங்கல அப்படின்ட்டுருவாங்க. பல நாள் ஆனாலும் சரி, பல வருஷம் ஆனாலும் சரி, நம்ம என்ன சொல்றோங்கிறது விளங்கவே விளங்காது, ஏன்னா மண்டையில ஒண்ணுமே இல்லை. அந்த மாதிரி மாணவர்கள்லாம் வருவாங்க. அவர்களை எல்லாம் அணுகணும். அவர்களுக்கு எப்படி சொன்னால் விளங்குமோ அப்படி சொல்லி அவர்களுக்கு புரிய வைக்கணும். ஒரு ஆசிரியருடைய வேலை 500 பேருடைய 500 ரகங்களை, 500 பேருடைய 500 தன்மைகளையும் அணுகி அவர்களுக்கு தகுந்தார் போன்று, அவர்களுக்கு உகந்ததை போன்று அணுகி அவர்களுக்கு பாடம் நடத்தினா இப்படி விளங்குங்கிறது அவருக்கு தெரியும். இது ஆசிரியர் பணி. அது சில மாணவர்கள் நல்ல திறமை வாய்ந்தவங்களா இருப்பாங்க, சில மாணவர்கள் ரொம்ப கீழ் தங்கி இருப்பாங்க. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ்வுடைய வரலாற்றுல ஒரு செய்தி எழுதுறாங்க. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் ஒரு 10 வயசு, 7 வயசுல குர்ஆனை மனனம் செஞ்சுட்டாங்க. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் வஹஃபிலத்துல் குர்ஆன ஃபி ஸாபிஇ, 7 வயசுல குர்ஆனை மனனம் செஞ்சுட்டாங்க. வஹஃபிலத்துல் முஅத்தா ஃபில் ஆஷிரி, 10 வயசுல இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் எழுதின முஅத்தா மாலிக் என்ற நபிமொழி தொகுப்பு ஃபுல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்க. இப்ப இந்த 10 வயசுல என்ன பண்றாங்க, அவங்க உம்மா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் தன் மகனை மதீனா நகரத்துக்கு கூட்டிட்டு போய் அங்க ஹதீஸ் பாடம் நடக்குது. அந்த ஹதீஸ் பாடம் நடக்கிற அந்த சபையில போய் விட்டுட்டு வர்றாங்க. அன்னைக்கு அந்த ஹதீஸ் பாடத்தினுடைய ஆசிரியர் யாருன்னா மாலிக் ரஹ்மத்துல்லாஹ். மதஹப் 4 மதஹபினுடைய 2வது மதஹப் மாலிகி மதஹபினுடைய ஸ்தாபகர் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ். அவங்க தான் ஆசிரியர், ஹதீஸ் பாடம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க எப்படி நடத்துவாங்கன்னா, ரவுலா ஷரீஃபுக்கு, ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலா ஷரீஃபுக்கு நேரா நின்று பாடம் நடத்துவாங்க. அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். மதீனாவுல அவங்க வாழ்ந்த காலத்துல, மதீனாவுல அவங்க வாழ்ந்த காலத்துல செருப்பே அணிந்தது இல்லைன்னு சொல்றாங்க வரலாற்றுல. ஏன்னா அது ஒரு புண்ணிய பூமி, ரசூலுல்லாஹ் வாழ்ந்த பூமி, உட்கார்ந்த பூமி, அவர்களுடைய பாதம் பட்ட பூமி, சிரம் பட்ட பூமி, முகம் பட்ட பூமி. அப்படி இருக்கும் போது அந்த பூமிக்கு ஒரு தனி சிறப்பு, தனி மகிமை இருக்கு. அந்த இடத்துல போய் நம்ம செருப்பு போட்டு நிக்கிறது அப்படிங்கிறது ஒரு அவமரியாதை செய்யற மாதிரி. அதனால மவுத்து வரைக்கும் மதீனால அவங்க
செருப்பு அணிந்த சரித்திரமே இல்லை. அவங்க வாழ்க்கையே ஒரு தனி அற்புதமான ஒரு வாழ்க்கை, அற்புதமான ஒரு சரித்திரம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹுடைய சரித்திரம். அவங்க சரித்திரம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமாக, அவ்வளவு பேணுதல் மிக்க வாழ்க்கையா இருக்கு அவங்க வாழ்க்கை. ஹதீஸ் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க உம்மா என்ன செய்யறாங்க, ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் உடைய அம்மா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் 10 வயசு பையன் கொண்டு வந்து சபையில உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க. மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் பாடம் நடத்துறாங்க. நடத்தக்கூடிய அந்த ஹதீஸ் பாடங்களை சபையில் இருக்கக்கூடிய எல்லா மாணவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, கையில ஒரு நோட்டு வச்சு, ஒரு பேப்பர் வச்சு, இல்ல ஒரு அட்டை மாதிரி, ஒரு கையில ஒரு துண்டு மாதிரி வச்சு, ஒரு இந்த கட்டையில ஒரு மயில் ரேகை இருக்குல்ல, அதுல என்ன செய்யறாங்கன்னு சொன்னாக்கா மைய தொட்டு தொட்டு ஹதீஸ் பாடத்தை எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் ஆசிரியர் பாடம் நடத்துறாங்க, மாணவர்கள் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க கையில நோட்டும் இல்லை, மையும் இல்லை, பேனா எதுவுமே இல்லை, சும்மா உட்கார்ந்து இருக்கிறாங்க. எல்லா மாணவர்களையும் பாக்குறாங்க, அவங்கெல்லாம் எல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க, என் கையில ஒன்றும் இல்லை. பார்த்த வரைக்கும் பார்த்தவங்க என்ன செஞ்சாங்கன்னா, தன் களிமா விரலால எச்சியை தொட்டு கையில எழுதிக்கிட்டாங்க. தன் களிமா விரலால தன் நாவிலிருந்து வரக்கூடிய எச்சியை தொட்டு தொட்டு உள்ளங்கையில எழுதிக்கிட்டாங்களாம். எது? அந்த ஹதீஸ. மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹ்வுடைய நபிமொழியை கையால் எழுதி கொண்டாரு உள்ளங்கையில. இதுங்க மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் பாக்குறாங்க, இது என்ன வினோதமான செயலா இருக்கு, என்ன விளையாடிட்டு வந்திருக்கிறாரு. அவங்க பார்வைக்கு தூரத்துல உட்கார்ந்துக்கிட்டு எச்சியை தொட்டு தொட்டு தட்டிட்டு இருக்கும்போது விளையாடுற மாதிரி தெரியுது. என்ன இவர் விளையாடிட்டு உட்கார்ந்துருக்கிறாரு, ஒழுங்கீனமான செயலாச்சே. ஒரு நாள் பார்த்தாங்க, 2 நாள் பார்த்தாங்க, 3ஆவது நாள் கூப்பிட்டாங்க, என் சபைக்கு வராதுன்ட்டாங்க, பாடத்துக்கு வராது, போயிடு. அவங்களுக்கு ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ்க்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, அதிர்ச்சி ஆயிடுச்சு. கேட்டாங்க, ஆசிரியர் ஏன் என்ன வர வேணான்னு சொல்றீங்க, காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, இல்ல எல்லாரும் பேனாவும் புக்கும் வச்சு எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க, நீ மட்டும் எச்சியை தொட்டு தொட்டு என்னமோ விளையாட்டுத்தனத்துல எழுதிக்கிட்டு இருக்கிறீங்க, என்னமோ கிரிக்கிட்டு இருக்கிறீங்க, அது எனக்கு பிடிக்கல, அதனால வர வேண்டாம் அப்படின்னு சொல்ல பார்த்து ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்களா, ஆசிரியர் அவர்களே, நான் பேனா வாங்குற அளவுக்கு வசதிப்படுத்தவும் கிடையாது, நோட்டு வாங்குற அளவுக்கு என்கிட்ட காசு பணம் இல்லை, மைக்கி வாங்குற அளவுக்கு என்கிட்ட அந்த அளவுக்கு செல்வாக்கு இல்லை, ஏன்னா நான் ஏழை குடும்பத்தில் பிறந்தவன், அதனால எனக்கு ஒண்ணுமே இல்லை, சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லை. சரி, நீங்க சொல்லக்கூடிய ஹதீஸை எப்படியாவது எழுதணுமே என்ற ஒரு கண்ணியத்துக்காக வேண்டி என்னுடைய நாவிலே வரக்கூடிய எச்சியை வச்சு நான் கையால் எழுதிக்கிட்டு இருக்கிறேன். இப்ப சொல்லுங்க, நான் 3 நாளா நடத்தின ஹதீஸை சொல்லணுமா, நான் மனப்பாடமா ஒப்பிக்கிறேன், கேளுங்க. மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்களா, சொல்லு பார்க்கலாம். கட்ட 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 கட்டன்ட்டு ஒரு ஹரக்கத்து மாறாம, ஒரு எழுத்து தப்பாம கரெக்டா சொன்னாங்களா. 3 நாள் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் நடத்திய அந்த அனைத்து ஹதீஸையும் மனப்பாடமாக சொன்னார்கள். ஒரு தப்பு வரல, ஒரு திக்கல் வரல, ஒரு ஹரக்கத்து மாறல, ஜேர் ஜபராவோ ஜபர பேஷாவோ மாத்தி சொல்லல, கரெக்டா சொன்னாங்க. ஆசிரியர் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் பார்த்தாங்க, ஆச்சரியமாயிடுச்சு. இந்த மாணவருக்கு இவ்வளவு பெரிய ஆற்றலா என்று அன்னைக்கு முடிவு பண்ணாங்க. எல்லா மாணவர்களை விடவும் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் மேல தனி அக்கறை எடுக்க ஆரம்பிச்சாங்க, தனி கவனம் செலுத்துறாங்க. எல்லா மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய முன்னுரிமையை விட ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ்க்கு அதிக முன்னுரிமை கொடுத்தாங்க. தனக்கு பிறகு இந்த ஷரீஅத்தை பாதுகாக்கிற விஷயத்தில், தனக்கு பிறகு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தூக்கி பிடிக்கிற சிகரத்தை தொடக்கூடிய அளவிற்கு என் மாணவர் நிச்சயமாக வருவார் என்று மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் முடிவு செய்தார்கள். தனி அக்கறை எடுத்தாங்க, அவங்களுக்கு தனியா கவனிச்சாங்க. நான் ஏன் இதை சொல்றேன்னா, இந்த ஒரு ஆசிரியருடைய சபையில இது போன்ற உயர்ந்த மாணவர்களும் இருப்பாங்க, அல்லது கீழ்த்தரமான மாணவர்களும் இருப்பாங்க. எல்லா மாணவர்களையும் ஃபேஸ் பண்ணி கொண்டு போறவர் தான் ஒரு ஆசிரியருங்கிற அவருடைய பணிங்கிறது மகத்தானது. ஒண்ணுமே தெரியாம ஆசிரியரை குறை சொல்றவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க ஆசிரியருடைய வேலையில கொஞ்சம் உட்கார்ந்து பார்த்தாதான் தெரியும் எவ்வளவு கஷ்டப்படுறாரு, எவ்வளவு அந்த மாணவனை எப்படியாவது அவனை ஓத வச்சிடணும், மனனம் செய்ய வச்சிடணும், எவ்வளவு அவர் கேர் எடுக்கிறாருங்கிறத, ஆசிரியர் பணி இப்படிப்பட்டது, அது எப்படி மகத்தானது, எவ்வளவு சிரமமானது என்பதை அருகில உட்கார்ந்து பார்த்தாதான் தெரியும். அந்த வேலை செய்யக்கூடியவர்களுக்கு தான் அந்த இது தெரியும். அது மட்டுமல்ல பெருமக்களே, இஹ்யா உலூமுத்தீன்ல ஒரு செய்தி வரும். யஹ்யா இப்னு முஆத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு ஆசிரியருக்கும் மாணவனுக்கும்
சொல்கிற போது சொன்னாங்களா, தன்னுடைய மாணவர்களிடத்துல ஒரு பெற்றோருக்கும் தன் பிள்ளைக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய உறவை விட, ஒரு பெற்றோருக்கும் தன் பிள்ளைக்கும் மீது இருக்கக்கூடிய பாசத்தை விட, நேசத்தை விட, ஒரு ஆசிரியருக்கும் மாணவருக்கும் அந்த பிள்ளைக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய பங்களிப்பு, பாச உணர்வு என்பது மகத்தானது, சிறப்பானது, உயர்ந்தது என்று சொன்னார்கள். மாணவர்கள்லாம் கேட்டாங்களா, அது எப்படி நீங்க மகத்தானது சிறப்பானதுன்னு சொல்றீங்க, கொஞ்சம் விளக்குங்கன்னு சொல்ல பார்த்து யஹ்யா இப்னு முஆத் ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்களா, ஆமாப்பா, ஒரு தாய் என்பவள், ஒரு தந்தை என்பவர் தன் பிள்ளை உலகத்தில் இருக்கக்கூடிய நெருப்பை விட்டு பாதுகாப்பார். ஒரு தாய் என்பவர், ஒரு தந்தை என்பவர் தன் பிள்ளை உலக நெருப்பில், நெருப்பெரியுதா அங்க விழுந்துடக்கூடாது, என் பிள்ளை விழுந்துடக்கூடாது, கையை வச்சிடக்கூடாது என்று உலக நெருப்பை விட்டு பாதுகாக்கக்கூடியவர் பெற்றோர்கள். ஆனால் ஆசிரியர்கள் யார் தெரியுமா? ஆசிரியர்கள் பிள்ளை நாளை நரக நெருப்பில் விழுந்து விடக் கூடாது என்று நரக நெருப்பை விட்டு பாதுகாக்கக்கூடியவர் தான் ஒரு ஆசிரியர். எனவே தான் சொன்னேன், பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த உணர்வை விட ஆசிரியர்களுக்கு மாணவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உறவு, பாசம், நேசம் என்பதை மகத்தானது, சிறந்தது, உயர்ந்தது என்று நான் சொன்னேன் என்று அல்லாமா யஹ்யா இப்னு முஆத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை அல்லாமா கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இஹ்யாவிலே பதிவு செய்கிறார். அப்படியானால் ஒரு மாணவரை எப்படி அவரை உருவாக்க வேண்டும், அவருடைய உருவாக்கத்திற்கு பின்னால் ஒரு ஆசிரியர் இருக்கிறார். ஒரு ஆசிரியர், ஒரு மாணவன் ஒழுக்கமுள்ளவனாக இருக்கிறானா, தலை சிறந்தவனாக இருக்கிறானா, பண்புள்ளவனாக இருக்கிறானா, உயர்ந்தவனாக இருக்கிறானா, நல்ல மனிதனாக இருக்கிறானா, இது அனைத்திற்கும் பின்னணியில் ஒரு ஆசிரியருடைய பணி, அவர் காட்டக்கூடிய வழிகாட்டுதல். ஒரு ஆசிரியர் யார் தெரியுமா? சொல்லுவதை சொல்லுவார்கள், அவர் ஒரு சிற்பி. சிற்பத்தை உருவாக்கக்கூடிய சிற்பியை போன்று மாணவனை சிற்பியை போன்று உருவாக்குகிறார். 7 ஆண்டுகள் அல்லது 10 ஆண்டுகள், 5 ஆண்டுகள், 3 ஆண்டுகள் அவரை உருவாக்குவதிலே ஆசிரியருடைய பணி என்பது மகத்தானது. ஒண்ணுமே இல்லாத ஒரு டப்பால ஒரு பொருளை போட்டு ரொப்பி கொடுக்கிறோம், அல்லது ஒண்ணுமே இல்லாத ஒரு பேப்பர்ல குர்ஆனுடைய வசனத்தை எழுதிட்டா அந்த பேப்பருக்கு மகத்துவமே மகத்துவம், ஒரு ஹதீஸை எழுதிட்டா மகத்துவமே மகத்துவம். ஒரு பொருள் ஒண்ணுமே இல்லாம இருக்கிற போது அதற்கு எந்த மதிப்பு இல்லை. இந்த உடல் இருக்குன்னா இந்த உடலுக்கு உயிர் இல்லைன்னு சொன்னா எந்த மதிப்பும் இல்லை. எவ்வளவுதான் ஆலிம் சவா இருந்தாலும் ரூஹ் போயிடுச்சுன்னு சொன்னாக்கா மையத்தை எப்ப எடுப்பாங்கன்னு தான் கேட்பாங்க. ரூஹ் இருக்கிற வரைக்கும் தான் ஆலிம் சாப் சொல்லுவாங்க. அது போன்று தான் உயிர் இருக்கிற வரை மனிதனுக்கு மதிப்பு இருக்கிறது. உயிர் போயிடுச்சுன்னா மையத்தை நம்ம பேர் வைக்கிறோம். அது போன்று தான் பிள்ளைகள் அவர்களுக்கு ரூஹை கொடுத்து அவர்களுக்கு ஆன்மீகத்தை ஊட்டி அவர்களை வளர்ப்பது என்பது ஒரு ஆன்மீக தந்தையாக இருந்து ஒரு ஆசிரியர் செய்கிறார். எனவே தான் அவரும் அவருடைய அந்த ஆசிரியர் பணி என்பது மகத்தானது, சிறந்தது. ஆசிரியரை நாம் மதிக்க வேண்டும். ஆசிரியரை நாம் மதிக்கிற போது இந்த சமூகமும் ரப்புல் ஆலமீனும் நம்மை மதிப்பான். எனவே கண்ணியத்திற்குண்டான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமைக்குரியவர்களே, ஆசிரியர்களுடைய பணியை நாம் விளங்குவோம். அவர்களுக்கு நாம் சிறந்த ஒரு கண்ணியத்தை கொடுப்போம். இல்லாமல் அல்லாஹ் அவர்களுடைய கண்ணியத்தை விளங்கக்கூடிய ஆற்றலை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுன்னத்துல் ஆதரவு தொழுது கொள்ளுங்கள்.